கண்ணியமானவர்களே, நமக்கு மிகப்பெரிய செல்வத்தை தரக்கூடிய, நமக்கென்று சொந்தமாக வீடை ஏற்படுத்தி தரக்கூடிய, நம்மளுடைய ரிஸ்கில் அதிகமான அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய, இன்னும் 80 பலன்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய 10 நபிமார்கள் முஹர்ரம் பிறை 9, 10 ஆஷுராவுடைய தினத்துல 10 நபிமார்கள் ஓதி அல்லாஹ்விடம் உதவி பெற்ற ஒரு அற்புதமான 10 திக்ர்களை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால முஹர்ரம் பிறை 9, 10 நாம இருக்கிறோம். இந்த முஹர்ரம் பிறையை நாம் அடைவதற்கே நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், தினங்களிலேயே நாட்களிலேயே சிறந்த நாட்கள் இந்த முஹர்ரமுடைய இந்த 9, 10 பிறை, இந்த 2 நாட்கள் தான் நாட்களிலேயே சிறந்த நாட்கள். இந்த 2 நாட்கள்ல தான் பல நபிமார்களுக்கு பல நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா நடக்க செய்தான். இன்னும் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக உதவியை வழங்கிய ஒரு தினம். அப்படிப்பட்ட அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ஒரு உதவிகளை வழங்கினான்ல, அப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் அல்லாஹ்விடத்துல என்னென்ன துஆக்களை கேட்டாங்க, என்னென்ன விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்தான், அது போன்று நாமும் அல்லாஹ்விடத்துல அவர்கள் ஓதிய அந்த திக்ர்களை ஓதி அல்லாஹ்விடத்துல நாம கேட்டோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொடுத்தானோ அந்த பலன்கள் அனைத்தையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த 10 நபிமார்கள் ஊதிய அந்த 10 திக்ர்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். இதை பார்ப்பதற்கு முன்னாடி 10 நபிமார்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடைகள் அனைத்தையும் நமக்கும் வழங்கணும் அப்படின்னா கமெண்ட்ல ஆமீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதனின் பொருட்களாவது நமக்கு நிறைய பலன்களை வழங்குவோம். அதுல முதலாவதாக நபிமார்கள், எந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா என்ன ஷிஃபாத்தை கொடுத்தான், என்ன பலன்களை, என்ன ஃபாய்தாவை கொடுத்தான், பிரயோஜனங்களை கொடுத்தான் அப்படின்னு பார்த்தா, முதலாவதாக ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா மன்னித்த நாள் இந்த முஹர்ரம் பிறை ஆஷுராவுடைய தினம். இந்த நாள்ல தான் அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான், தௌபாவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்பிட்டான். அனுப்பிய பிறகு அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு நீண்ட நாட்களாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிக்கவே இல்லை. இறுதியாக அல்லாஹ்விடத்துல முஹர்ரம் மாதத்துல இந்த 9, 10 பிறையில இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய பாவ மன்னிப்பை மன்னிச்சுட்டான், அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். இது போன்றுதான் நாமும் இந்த உலகத்துல எவ்வளவுதான் பாவம் செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவங்களை நாம மேற்கொண்டிருந்தாலும், அல்லாஹ்விடத்துல இந்த தினத்துல இந்த துஆவை ஓதி நம்ம அல்லாஹ்விடத்துல தௌபா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா கட்டாயமாக நம்மளுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அந்த திக்ரானது என்ன அப்படின்னு கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்லயே ரொம்ப பிரபல்யமான ஒரு துஆ இது. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இன் லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் என்ற இந்த துஆ தான். இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடத்துல உங்களினுடைய பாவ மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவதாக ஹஸ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய கூட்டத்தாருக்கு அல்லாஹ் தஆலா அழிவை ஏற்படுத்தினான். வெள்ளப்பெருக்கு கொடுத்து அவர்களுடைய கூட்டத்தாரை அழிச்சான். அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா பாதுகாத்த அந்த ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். இன்னும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சோதனைகள், பிரச்சனைகளை நீக்கிய துஆ தான் இந்த துஆ. உங்களினுடைய வாழ்க்கையில வெறும் சோதனையாகவே இருக்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, எதை தொட்டாலும் ஃபெயிலியர், எதை தொட்டாலுமே தோல்வி அப்படிங்கிற மாதிரி உங்களினுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த துஆவை இன்றைக்கு நீங்க ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களினுடைய சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் நீக்கிடுவான். அப்படி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி அன்சில்னி முன்சிலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்சிலீன் என்பதாக இந்த ஒரு துஆ. இந்த துஆவையும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க. பிறகு இந்த துஆல என்ன ஒரு பலன் இருக்குது அப்படின்னா, மிக முக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த துஆவை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய மிக பெரும் சோதனை நீக்குவதோடு அவர்களினுடைய பிரச்சனைக்கு அல்லாஹ் தஆலா தீர்வை ஏற்படுத்தி தராங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப நெருக்கடியான ஒரு பிரச்சனை இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த நெருக்கடியான நேரத்துல நீங்கள் என்ன ஒரு முடிவை எடுத்தா அந்த நேரம் சரியாக உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலை, அந்த இல்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. இந்த ஒரு திக்ரையும் நீங்க ஓதிக்கொள்ளுங்க. பிறகு மூன்றாவதாக நபி யூனுஸ் நபிய மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா காப்பாற்றிய தினம் இன்றைய தினம் தான். மீன் வயிற்றிலிருந்து அல்லாஹ் தஆலா அவங்கள காப்பாற்றினான்.
அப்படி இந்த ஒரு துவாவை ஓதுறதுனால என்ன ஒரு பலன் கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படுது, நம்மளுடைய துவாக்கள் அனைத்தும் கபூலாக்கப்படுது. இந்த திக்ரை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல என்ன தேவைகளை கேட்டாலும் அதை அல்லாஹ்தாலா மறுக்காம அப்படியே நமக்கு நிறைவேற்றி தருவான். எந்த அளவிற்கு இந்த ஒரு துவா பவர்ஃபுல்லானது அப்படின்னா, ஏந்திய கரத்தை கீழே விடுவதற்குள்ள அல்லாஹ்தாலா நம்மளுடைய துவாவை கபூலாக்கக்கூடிய ஒரு திக்ர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த திக்ரை நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இந்த ஒரு திக்ரை தான் நபி யூனுஸ் நபி இந்த முஹர்ரம் பிறை 9-10 மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்துல ஓதிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா மீனுடைய வயிற்றில இருந்து அவங்கள காப்பாற்றிய தினம். பிறகு 4ஆவதாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்ரூத்துங்கிற ஒரு மிகப்பெரிய எதிரி ஒரு நெருப்பு குண்டத்துல தூக்கி போட்டுருவாரு. ஒரு மிகப்பெரிய விரோதி, இஸ்லாத்தினுடைய விரோதி. அவர் நெருப்பு குண்டத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி போட்டுருவாரு. தூக்கி போட்டோன்னே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த விதமான சூடுமே இல்லாம, எந்த விதமான வேதனையுமே இல்லாம அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பாதுகாத்த தினம் இந்த முஹர்ரம் பிறை 9-10. அது பாதுகாக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அன்றைய தினத்துல ஓதிய இந்த ஒரு துவா. இந்த ஒரு துவா என்னென்ன பலன்களை, என்னென்ன பிரயோஜனங்களை தரும் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சோதனைகளை நீக்கப்படுது. இன்னும் நம்ம என்ன அல்லாஹ்விடத்துல கேட்கிறோமோ அதை அல்லாஹ் தஆலா அப்படியே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு துவா. இன்னும் நமக்கு மன அமைதியை தரக்கூடிய ஒரு துவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்ற இந்த ஒரு துவா. பிறகு 5ஆவதாக இந்த ஆஷுராவுடைய தினத்துல இந்த முஹர்ரம் பிறை 9-10 நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் தஆலா அவர்களினுடைய நோயிலிருந்து குணமாக்கிய, ஷிஃபாவாக்கிய, ஆரோக்கியத்தை கொடுத்த ஒரு தினம். அந்த ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு காரணமாக இருந்த ஒரு திக்ர் தான் நாம் இன்றைக்கு இந்த ஒரு சொல்லக்கூடிய ஒரு திக்ர். இந்த ஒரு திக்ரை ஓதுவதனால என்ன ஒரு பலன் அப்படின்னு கேட்டா, என்ன நோய்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோய்களுக்கான ஆரோக்கியத்தை, ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்ரை ஓதுவதன் காரணமாக தர்றான். என்ன பெரிய நோயில பாதிக்கப்பட்டிருந்தாலும், கேன்சரோ, பிரஷரோ அல்லது டிபிஓ அல்லது சுகரோ, எப்படிப்பட்ட பிரச்சனையில நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும், எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த ஒரு நோயெல்லாம் உலகத்துல இருக்கக்கூடிய எந்த டாக்டர்ஸாலையுமே குணப்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நோய் உங்களுக்கு வந்திருக்கு, மரணத்தை தவிர வேறு இந்த நோயை உங்களால பார்த்து கொள்ள முடியாது, இந்த நோய்க்கு குணம் கிடையாது, குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நோயாக இருந்தாலும் இந்த ஒரு திக்ரை இந்த ஒரு தினத்துல நாம் ஓதி தண்ணீர்ல ஊதி குடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை தர்றான். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய ஒரு துவா தான். அந்த ஒரு துவாவானது என்ன அப்படின்னு கேட்டா, ரப்பி இன்னி மஸ்ஸனியல் துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இதையும் இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. பிறகு 7ஆவதாக நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துவா. இந்த ஒரு துவாவின் காரணமாக அல்லாஹ் தஆலா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த சலுகையை உலகத்தில் அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல. உலகத்தினுடைய அனைத்து செல்வத்தினுடைய ராஜாவாக அனைத்து செல்வத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்கிய ஒரு திக்ர். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உலகத்திலேயே டாப் லிஸ்ட், மிகப்பெரிய கோடீஸ்வரர், செல்வந்தராக வாழ்ந்தவர், மிகப்பெரிய பணக்காரர். அப்படி நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த தினமும் இன்றைய தினம் தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உலகத்தினுடைய செல்வங்களுக்கு சொந்தக்காரராக ஆக வச்சதும் இந்த துவா தான். அந்த துவாவானது என்ன அப்படின்னு கேட்டா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லிஅஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்ற இந்த ஒரு திக்ர் தான். ரொம்பவும் பிரபல்யமான ஒரு திக்ரு. இந்த ஒரு திக்ரை யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத் தருவான். எந்த அளவிற்குன்னு சொன்னா, உலகத்தினுடைய செல்வங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து தந்துடுவான். ரொம்பவும் பவர்ஃபுல்லான திக்ர். இந்த முஹர்ரம் பிறையில விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த ஆஷராவுடைய தினத்துல இந்த திக்ரை கட்டாயம் அனைவரும் ஓதுங்க. பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய திக்ர். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கண்டுபிடிப்பதற்காகவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காகவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த துரோகத்திற்கு, அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்பதற்காகவும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதுன திக்ர் தான். இந்த திக்ரை நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா, நம்ம என்னதான் தவறுகள் செஞ்சிருந்தாலும், பிற மனிதர்களுடைய மனசை கஷ்டப்படுத்தியிருந்தாலும், பிற மனிதர்களுக்கு தீண்டுதல் செய்திருந்தாலும், பிற மனிதனுக்கு தவறுதல் செய்திருந்தாலும், பிற மனிதனுடைய இடத்தையோ அல்லது பணத்தையோ பொருளையோ நம்ம அபகரிச்சிருந்தாலும் அதற்கான மன்னிப்பை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்ரின் காரணமாக நமக்கு தர்றான். அந்த ஒரு திக்ரானது என்ன
அப்படின்னு கேட்டா, இன்னமா அஷ்கு பசி வ ஹுஸ்னி இலல்லாஹ் என்ற இந்த திக்ர் தான். ரொம்ப சிம்பிளான திக்ர். பிறகு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு துவா, ஒரு திக்ர். இந்த திக்ரை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமான பரக்கத்தையும் நம்மளுடைய ரிஸ்க்ல விசாலத்தன்மையும் அல்லாஹ் தஆலா வழங்குறான். இன்னும் எந்த அளவிற்கு அப்படின்னு கேட்டா, இந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய செல்வத்துல, நம்மளுடைய ரிஸ்க்ல, நம்மளுடைய பொருளாதாரத்துல அல்லாஹ் தஆலா தாராளமான பரக்கத்தை தர்றான். எந்த அளவிற்குன்னா, யாரிடமே நம்ம போயிட்டு உணவுக்கு எந்த விதமான உதவியும் கேட்காத அளவிற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு ரிஸ்கை வழங்குறான். இன்னும் எந்த அளவிற்கு தன்னுடைய ரப்பு ஒரு இரக்கமானவன், கருணையானவன் அப்படின்னா, ஒரு பாறைக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய கரப்பான் பூச்சிகளுக்கோ, பாறைக்குள்ள ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய தேரைகள், தவளைகளுக்கு ரிஸ்க் வழங்கக்கூடியவன் ரப்பு. அது யாரை நம்பி இருக்குது? ஆனா ரப்பு தான் அதுக்கெல்லாம் வழங்குறான். அப்படி இருக்கக்கூடிய ரப்பு நமக்கு வழங்க மாட்டானா சொல்லுங்க? நமக்கு ரிஸ்க் வழங்குறவன் ரப்பு தான். அதிலும் சிறப்பாக நமக்கு வழங்கணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை கட்டாயம் போதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ரிஸ்க்ல அல்லாஹ் தஆலா அதிகமான விசாலத்தன்மையை தருவான். இன்னும் எந்த அளவிற்குன்னா, உங்களுடைய ரிஸ்கினுடைய இந்த வருடம் வாசல் அல்லாஹ் தஆலா திறந்து வச்சிருவான். இந்த வருஷம் முழுவதும் நம்மளுடைய ரிஸ்க்ல எந்த விதமான தடையுமே இல்லாம, எந்த விதமான பஞ்சமும் இல்லாம அல்லாஹ் தஆலா நம்மளுடைய ரிஸ்க்ல பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் வாரி வழங்குவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ர் என்ன அப்படின்னா, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தன் மினஸ் ஸமாஇ தகூனு லனா ஈதன் லி அவ்வலினா வ ஆகிரினா வ அன்த மின்க வர்சுக்னா வ அன்த கைரு ராஸிகீன் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இன்னும் பிறகு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய செல்வத்துல பரக்கத் ஏற்பட, தனக்கு சொந்தமாக ஒரு வீடு அமைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட ஒரு துவா. இந்த துவாவை கேட்பதனால் அல்லாஹ் தஆலா நமக்கு சொந்தமாக இடத்தை ஏற்படுத்தி தர்றான், சொந்தமாக ஒரு வீட்டை ஏற்படுத்தி தர்றான். நமக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக பொருளாதார வசதிகளையும், இன்னும் நமக்கென்று சொந்தமாக கடைய, வியாபாரத்தை, செல்வத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி தர்றான். அப்படி ஒரு திக்ர். இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த திக்ரை ஓதாம விட்டுறாதீங்க. இந்த முஹர்ரம் மாசத்துல கண்டிப்பாக அடுத்த முஹர்ரம் வருவதற்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களுக்கென்று சொந்தமாக ஒரு இடத்தை, சொந்தமாக ஒரு வீட்டை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரானது என்ன அப்படின்னா, ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இந்த ஒரு திக்ர் தான். இதையும் ஓதிக்கொள்ளுங்க. பிறகு கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்துல கேட்ட ஒரு திக்ர். இந்த உலகத்தினுடைய செல்வம், மறு உலகத்தினுடைய செல்வம், இந்த உலகத்தினுடைய அனைத்து ரிஸ்க், மறு உலகத்தினுடைய அனைத்து ரிஸ்க், இந்த உலகத்தினுடைய பாவ மன்னிப்பு தௌபா, இன்னும் மறு உலகத்தினுடைய பாவ மன்னிப்பு தௌபா, இது அனைத்தையும் உங்களுக்கு ஒரே திக்ர்ல கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ர் தான். இந்த ஒரே ஒரு துவாவை ஓதிட்டீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்துருவான். இன்னும் உங்களினுடைய மன கஷ்டம், இன்னும் உங்களினுடைய பிரச்சனைகள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கிடுவான். உங்களினுடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் ஆக்கிடுவான். நம்ம மேல பார்த்த 9 திக்ர்களுக்கும் 9 பலன்கள் அல்லாஹ் கொடுத்தான்ல, அந்த பலன்கள் அனைத்தையுமே ஒரே ஒரு திக்ர்ல கொடுத்தான் அப்படின்னா அது இந்த ஒரு திக்ர் தான். கொடுப்பான் அப்படின்னா இந்த ஒரே ஒரு திக்ர் தான். அதுதான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் என்ற இந்த ஒரு திக்ர். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆஷராவுடைய தினத்துல ஓதிய திக்ர். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஆஷராவுடைய தினத்துல என்ன வேலைகள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கட்டாயம் இந்த ஒரு 10 திக்ர்களையும் இந்த ஆஷராவுடைய தினத்துல அனைவரும் போதுங்க. நான் மேல் சொன்ன அந்த 10 பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தருவான். இன்னும் இதனுடைய அரபி உங்களுக்கு தெரியல, எப்படி ஓதுறதுன்னு தெரியல அப்படின்னு கவலைப்படாதீங்க. இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய அரபி டு தமிழ் அதை பின் பண்ணி வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அதை பார்த்தாவது இந்த அமலை கட்டாயம் இந்த ஆஷராவுடைய தினத்துல அனைவரும் செஞ்சிருங்க. நான் மேல் சொன்ன அனைத்து பலன்களையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பெற்று தருவானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.